நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ் சினிமாவில் கடந்த ஒரு 4-5 வருடங்களில் ஓரளவுக்கு அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட படங்கள் வருது. அதனால இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எடுத்தால் மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் மக்கள்கிட்ட இருக்கு. மிடில் கிளாஸ் படம் கிடையாதுங்க, வேற ஒரு கதைக்குள்ள மிடில் கிளாஸை பொருத்தி இருக்கும். அதான் உண்மை. முனிஷ்காந்த் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது என்னென்னலாம் சொன்னாங்க ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், அடுத்தடுத்து என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க? நான் இதெல்லாம் நானும் நினச்சேன், இதெல்லாம் அப்படியே இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி நடக்கலை. இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்னும் கொஞ்சம் க்ரௌடு உள்ளே வருவாங்க, 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை வரும், ஒரு ரொமான்ஸ் வரும், அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வரும், அப்புறம் சேர்த்து வைக்க போகிறாங்க, இதுதான் கதையாக இருக்க போகிறோன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அதுதான் சில பேர் இன்னும் உள்ளே வைக்காமல் இருக்குது. ஓடிடியில் பார்த்துக்கலாம், ஓடிடியில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிரேம் சார் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். 96 பிரேம் சார் அப்போ 96 ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அவர் தான் நம்மளுக்கு சசிகுமார் சார்கிட்ட உட்கார வச்சு, அது ஒரு நேட்டிவிட்டி ஆக்ஷன். அது மறுபடியும் விஜய் சேதி சாருக்கும் கொண்டு போனார் பிரேம் சார். அவருக்கு நான் ஒரு 10 மினிட்ஸ் ஐடியாலாம் நான் நரேட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 10 நிமிஷம் நரேட் பண்ணியிருந்தேன். ஃபுல் கதை கேட்குறேன்னு சொல்கிறதுக்குள்ள. வணக்கம் கிஷோர் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். ஓகே, மிடில் கிளாஸ் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கு? என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க ஆடியன்ஸாக இருக்கட்டும், சினிமாவட்ட நண்பர்களாக இருக்கட்டும், எப்படி இருக்காங்க எல்லாரும்? சினிமாவில் நிறைய டைரக்டர்ஸ் ஏகப்பட்டது. அது முக்கியமாக சேரன் சார். அவர் இந்த படத்தை அவர் படமாக எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஓகே, ஆமாம், அவரே எடுத்து அவர் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய், இதுக்கு முன்னாடி எனக்கு சேரன் சாருக்கும் எனக்கும் எந்த பழக்கமும் இல்லை, கம்பெனிக்கும் அவருக்கும் எந்த பழக்கமும் இல்லை. ஒரு ஜஸ்ட்டு நம்ம மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்ரீதர் சார் அவர் மூலியமாக ஒரு படம் பார்க்க வைக்கிறதுக்காக கூப்பிட்டது தான். அவருக்கு படம் ரொம்ப பிடிச்சி போய் வீட்டில் அவரே கூப்பிட்டு ரொம்ப ஏன் படமாக இருக்குடா அப்படின்ட்டாப்புல. அப்படி இருக்குன்னு சொல்லி அதோடு மட்டும் நிற்காம நான் என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் மூலியமாக நிறைய இயக்குனர்களை இப்போ பாக்கியராஜ் சார் பார்த்தாரு, இப்போ விக்ரம் சார், நம்ம இவர் பாண்டியராஜன் சார், இது மாதிரி எல்லாரையும் பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கார் ஒவ்வொருத்தராக. இந்த படத்தை நம்ம ஒரு அடுத்தடுத்து கொண்டு போகணும்டா. இது ஒரு காஸ்டிங்னால இப்போ ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டு இவர் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, இதனாலலாம் இந்த படம் நின்றக்கூடாது. இது எல்லார்ட்டையும் கொண்டு போய் தேட்டரில் பார்க்கணும். இந்த படத்தை நாளைக்கு ஓடிடியில் பார்ப்பாங்க, பெரிய லெவலில் அது தெரியும். ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது ஒரு கம்யூனிட்டி ஃபீல் கிடைக்கும், பாசிட்டிவிட்டி, அந்த ஒற்றுமை அது கிடைக்கும். தெரியாத மூஞ்சிங்க உள்ளே போய் எல்லாரும் உட்காந்து பார்க்கும்போது தெரிஞ்சவங்க மாதிரி ஒரு ஃபீலிங்கோட வெளில வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த படத்தை கொண்டு போகணும்னு சொல்லி அவர் எடுத்து ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காரு. அதோட கூட இருந்து பல இயக்குனர்கள், விஜய் மில்டன் சார், அப்புறம் ராஜ்முருகன் சார், வெங்கடேஷ் சார், அப்புறம் கிருஷ்ணா, ஜில்லுனுக்காக கிருஷ்ணா சார், அப்புறம் பன்பட் ரஜான் டைரக்டர், எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு எல்லாமே அவங்க படமாக நினச்சது எல்லாருமே கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷம் இந்த வகையில். அப்புறம் சர்குணன் சார், எல்லாருமே, ரத்தீந்திரன் பிரசாத், எல்லாம் அவங்கவுங்க இதுக்கு எல்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. மக்கள் சைட்லேருந்து சூப்பரான ரெஸ்பான்ஸ். தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, நம்ம படம் பண்ணியிருக்கோம், ஃப்ரெண்டு சொந்தக்காரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தெரியாதவங்க கான்டாக்ட் நம்பர் வாங்கி பேசுகிறது இருக்குல்ல, அந்த மனசுலேருந்து வெளில வந்துச்சு பல வார்த்தைகள். அதை கேட்கும்போது தான் உண்மையிலேயே நம்ம அந்த பேப்பரில் எழுந்ததை படமாக கடத்தி அது அவங்க மனசுக்குள்ளே போயிருக்குங்கிற கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இப்போது நான் நிறைய இயக்குனர்கள் நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய முதல் படம் ஏதோ ஒன்று அவங்க பர்சனல் வாழ்க்கையில் ஃபெல்ட்டான ஒரு விஷயத்தை தான் அந்த முதல் படமாக எடுப்பாங்க. நான் சொல்கிறது மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் ஃபேண்டசி இல்லாமல் அவங்களோட பர்சனல் இருக்கிற ஒரு விஷயத்தை டச் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த மிடில் கிளாஸில் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப என்னோட பர்சனல் லைஃப்பில் ரொம்ப ஃபெல்ட் ஆனது. அதை தான் நான் இந்த மிடில் கிளாஸில் பிரதிபலிச்சேன்னா என்ன விஷயத்த சொல்லுவேன்? 2-3 விஷயம் அதில் இருக்குது. முக்கியமாக அந்த படத்தோட கோரில் இருக்க அப்பா கேரக்டரோட எமோஷன். ஒருத்தவங்க இறந்து போனவங்க கிடையாது, அவங்க நல்ல எண்ணத்தில் நல்ல செயல்பாடுகளில் இருந்தாங்கன்னா அது நம்மளுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி எங்கள் அப்பா சின்ன வயசில் ரொம்ப இறந்ததுனால அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா இப்படி பண்ணாருடா, இப்படி பண்ணுவாருடான்னு ஒவ்வொன்றா சொல்ல இப்போ அவருக்கு ஹிந்தி பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நான் ஒரு ஹிந்தி பாட்டு இது வருது, ஏன்னா கிஷோர்னு பேரே அதை வச்சு தான் அவர் வச்சார். இந்த மாதிரி பல விஷயம் ரெஃபரன்ஸ் வருது. இந்த படத்தில் அந்த லீனேஜ் கொண்டு வந்திருக்கேன். அது அவங்க முடிஞ்சிட்டுனா முடிக்க போகிறதில்ல, அவங்க இறந்து போனாலும் அவங்களோட சிந்தனம் செயலும் ஏதோ ஒரு வகையில் அடுத்து கடந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறது ஒரு ஃபிலாசபிக்கலாக அந்த விஷயம். இன்னொரு பக்கம் ஃபன்னாக பார்த்தா எங்கள் அத்தை மாமா கேரக்டர் தான் இதோட கோர் கேரக்டர். அவர் என்னென்னா ஒரு ஓப்பனாக
பொண்டாட்டி ஒய்ஃபு கொஞ்சம் பயப்படுவார். Okay. நேரடியாக பேசுகிறதவரை பேச மாட்டார், இப்படி சைடில் தான் பேசுவார். இது முனிஷ்காந்த் பேசுகிற மாதிரி, நீ என்ன 500 பவுனை போட்டு வந்த அப்படிம்பாரு. அது நேரடியாக மூஞ்சியை பார்த்து கேட்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எங்கள் மாமா கேரக்டர் ஒருத்தவங்க. அதே மாதிரி அத்தை கேரக்டர், அவங்க உண்மையான பேரே அன்புராணி தான். ஆமாம் ஆமாம், அவங்களும் என்னன்னா டக்குன்னு வந்து ஷார்ப்பாக பேசுவாங்க. அது ஊரில் சொல்லுவாங்க வெடுக்க பேசுகிறேன்னு, அந்த மாதிரி பேசுகிற கேரக்டர். இவங்களோட கேரக்டருக்குள்ளே இந்த அப்பாவோட கேரக்டரு இதெல்லாம் சேர்த்து இன்னொன்று கிராட்டிடியூடு, இந்த நன்றி உணர்வுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியம்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அது கொடுக்குற சந்தோஷம், அதையும் இந்த படத்தில் வந்து பேச தோணுச்சு. அது நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷனில் பார்த்தது, நன்றி உணர்வாக இருந்தது. இதெல்லாம் வச்சு இப்போ எங்கள் சித்தப்பா ஒருத்தர் சேட்டு ஒரு இடம் ஒர்க் பண்ணிக்கிருந்தார், ஒரு கடையில் ஒர்க் பண்ணும்போது இத்தனையோ ஒரு வேலையை விட்டு நின்றுட்டு போனதுக்கு அப்புறமுமே தொடர்ந்து அந்த கான்டாக்ட் இருந்துகிட்டே இருந்தது. கடைசியாக அவர் சாகும்போது வரைக்கும் அந்த மாலையை கொண்டாந்து போட்டு போகிறாங்க. எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பையனை ஃபாரின் போகிறதுக்கு காசு கொடுத்தாங்க. நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், பொதுவாக நம்மளுக்கு தெரியும்ல, சரி நம்ம ஒரு பொது புத்தியாக யோசிப்போம்ல, இவங்க என்ன இப்படி அவங்க என்ன இப்படின்னு. அதை தாண்டி வந்து மனிதருக்குள்ளே எல்லாமே மனிதம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இயல்பு வாழ்க்கையிலேருந்து எடுத்து கோத்தது தான் இந்த மிடில் கிளாஸ். இப்போ எனக்கு பார்க்கும்போது இப்போ நிறைய விதத்தில் எனக்கு நான் அங்கே நிறைய இடத்துல இப்போ எல்லாருக்குமே எல்லாமே கனெக்ட் ஆகும். பட் எனக்கு படமாக பிடிச்சிருந்தாலும் எனக்கு அங்கங்கே எனக்கு அந்த ஒரு விஷயம் கனெக்ட் ஆச்சு. அப்படிங்கும்போது இன்னொரு விஷயம், மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறோம். யாருமே வந்து என்னுடைய முதல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெரிய பெரிய அளவுக்கு தான் யோசிச்சிருப்பாங்க. நீங்களும் கதை எழுதும் போது மேபி என்னோட முதல் ஹீரோ அஜித் சாராக இருக்கணும், விஜய் சாராக இருக்கணும், ரஜினி சாராக இருக்கணும்னு யோசிச்சிருப்பேன். முனிஷ்காந்த் அவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு யாருமே மோஸ்ட்லி யோசிச்சிருப்பாங்க. நீங்கள் யோசிச்சிங்களா? ஆமாம், நான் ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஆரம்ப கட்டத்தில் வேறு கதைகள் எழுதி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஃபேண்டசி காமெடி எல்லாமே, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். அப்போ இந்த லாக்டவுன் பீரியட் வரும்போது எனக்கு என்னென்னா, அப்போ தான் இந்த ஐடியா கிராக் பண்ணும்போதே என்னென்னா, இது ஒரு பெரிய ஹீரோவுக்கு போய் அட்டன் பண்ணால் அவங்க அதை ஏற்றுக்குவாங்களா ஒரு கொஷின் இருந்துச்சு. அந்த ஐடியா முடிச்சோன்னே வேறு யாராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல டக்குன்னு எனக்கு ஒரு இன்னசென்ட்டு, ஒரு எமோஷன், காமெடி மூணுமே கலந்த ஒரு கேரக்டர் அவர் என் மைண்டில் வந்துட்டார். ரைட்டிங் ப்ராசஸ்லேயே அவர் இருந்தார். நம்ம லோ பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணிடுவோம், லாக்டவுன் ஊரே மூடி இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, சரின்ட்டு அந்த மனநிலையில் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மூடில் எழுதினப்பட்ட கதை தான் இது. ஓகே, முதல்ல தோணுது உங்களுக்கு முனிஷ்காந்த் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. இப்போ முனிஷ்காந்த் அவர்கள் ஒரு ஹீரோ அப்படின்னா இங்கே நிறைய விஷயம் இருக்குது சினிமாவில். ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ, ஒரு இன்வெஸ்டர்ஸ் வரணும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படத்தை வாங்கணும், தேட்டருக்காரங்க படத்தை வாங்கணும், இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல. அப்படிங்க முனிஷ்காந்த் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது என்னென்னலாம் சொன்னாங்க ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், அடுத்தடுத்து என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க? நான் இதெல்லாம் நானும் நினச்சேன், இதெல்லாம் அப்படியே இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி நடக்கலை. ஏன்னா அந்த கதை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால என்னென்னா ஒரு 1 or 2 days டிஸ்கஷன் நடந்துச்சு. 1 or 2 days வந்து இது வேறு யாரும் பண்ணலாம். நான் சொன்னேன் வேறு யாரும் பண்ணலாம், நீங்களே ஒரு யோசிங்க சார் அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சரியாக உட்காரல. ஓகே, இவருக்கு பண்ணால் ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் அவங்க வந்து பிஸியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களே ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இந்த கதைக்கு இவர் கரெக்டாக இருப்பார். நான் ரொம்ப கஷ்டப்படலை அவர் முனிஷ்காந்த் சாரை கொண்டு வர்றதுக்குன்னு. அவர் தான் உள்ள வரது கஷ்டப்பட்டார். என்னென்னா எனக்கு வந்து இது வந்து என்ன மறுபடியும் காமெடியெல்லாம் ஏற்றுக்குவாங்களா இல்லையா, இந்த மாதிரி ஒரு கொஷின்லாம் இருந்துச்சு. இப்போ அவரை கன்வின்ஸ் பண்ணுறது தான் எனக்கு டைம் ஆனிச்சே தவிர ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஆமாம், ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அவங்க எல்லாம் முழுக்க அந்த கதையை தான் அவங்களுக்குள்ளே தெரிஞ்சுது. அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க, இந்த படத்தில் ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. முனிஷ்காந்த் ஹீரோ வச்சு நான் படம் பண்ணேன்னா வாங்குறதுக்கு ஆள் வருவாங்களான்னு தெரியாது, ஓடிடி விற்க முடியுமான்னு தெரியாது, இது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் அந்த படத்தை பண்ணுங்க, இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணது தான் ஒரு ஆக்சிஸ். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் 2 பேர் பண்ணுறதுக்கான மூமெண்ட்டில் இருந்துச்சு. அது கொஞ்சம் அவங்களோட பர்சனல் காரணம் தள்ளி போனதுனால கரெக்டாக ஆக்சிஸில் வந்து அமைஞ்சுது. ஒரு படம் மிடில் கிளாஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம தமிழ் சினிமாவில் எந்த சினிமா எடுத்தாலுமே ஒரு படம் வருது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையுது அப்படின்னா ஒரு தொடர்ந்து ஒரு 6-7 வருடங்களுக்கு ஒரு ஜானரில் ஒரு படம் வரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, டைப் காஸ்டிங் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு கடந்த ஒரு 4-5 வருடங்களில் ஓரளவுக்கு அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட படங்கள் வருது. அதனால் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எடுத்தால் மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் மக்கள்கிட்ட இருக்குது, சினிமா சார்ந்த நபர்கள்ட்ட இருக்கும். உங்களுக்கு அப்படி தோணுச்சா? நீங்கள் எழுதுனது லாக்டவுன் டைமில், ஆனால் அதுக்கப்புறம் என்னடா இது நிறைய மிடில் கிளாஸ் சம்மந்தப்பட்ட படங்கள் மிகப்பெரிய ஹிட் ஆகுது, குட் நைட்டாக இருக்கட்டும், குடும்பஸ்தனாக இருக்கட்டும், நிறைய படம். அப்போ உங்களுக்கு தோணுச்சா இப்போ நம்ம படத்தையும் எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம்? இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா, அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு ரெடியாகி ப்ராசஸ்க்குள்ளே குட் நைட் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஆமாம், குடும்பஸ்தன் ரிலீஸ் ஆகலை. படம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் தவறிட்டார், தெரியும் எல்லாருக்கும், டெல்லியில் பாபு சார் தவறுனதுனால இந்த ஒரு வருட காலங்கள் இழுத்துடுச்சு. அந்த கேப்புக்குள்ளே தான் அந்த 1 year 1.5 வருஷத்தில் தான் குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாமே வந்தது. ஆனால் என்னென்னா அதே ஒரு ப்ளஸ்ஸாகவும் மாறி இருக்குது. இப்போ நாளைக்கு இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டரு மற்ற இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ அந்த மக்களுக்கு இதை பிடிக்குதுங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. ஆமாம், அந்த வகையில் எனக்கு அது ஹாப்பி தான்.
இது வந்து அந்த லைனப்பில் வருதுன்னு சில பேர் சொன்னாலே ஆமாங்க அது பார்த்துட்டு இது பார்த்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு டோட்டலாக. அது உள்ளே வந்ததும்போது தெரிஞ்சிடும். ஆனால் ப்ரொடியூசர் இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து இது இன்னும் ஹோப்பு கொடுத்துச்சு. குடும்பஸ்தன் டூரிஸ்ட் ஃபேமிலி வச்சு ஒரு இன்னும் அவங்களுக்கு ஹோப்பு கொடுத்துச்சு. என்ன வாங்குவாங்க, நல்லா கொண்டு வரலாம் அப்படின்னு. எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னா நான் எதிர்பார்த்து உள்ள வந்தது என்னென்னா, மேபி இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க கஷ்ட நஷ்டங்கள், மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை, குழந்தைங்க கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் பார்த்தேன், உள்ளே போனேன். பட் பார்க்கும்போது அது வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அதுக்குள்ளே ஒரு காமெடி ட்ராக்காக இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ட்ராக்காக இருக்கட்டும், த்ரில்லர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு இப்படி வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டேரக்டர் ஏதாவது ஒரு இடத்துல டைவர்ட் ஆகிருக்கலாமோ. எழுதும் போது என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும் இப்படின்ற அந்த ஒரு விஷயம் நான் நிறைய மலையாள சினிமாவில் பார்த்துருக்கேன். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாக்கம் ஏதாவது இருக்கா, இல்லை எப்படி இது எழுதும் போது டைவர்ட் ஆகலையா நீங்கள்? எனக்கு ஆக்சுவலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வச்சு படம் பண்ணணும்னு இது கிடையாது. என்னோட தாட் ஐடியாவே ஒரு நாள் ஒரு பேப்பரை என் ரூமுக்குள்ளே வச்சுட்டேன், என் செல்ஃபில். என் ரூமில் தான் இருக்குன்னு தெரியுது. 3 நாள்லாம் தேடுறேன், கண்டுபிடிக்க முடியல. நம்மளை சுற்றி தான் இருக்குது, ஆனால் அது ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே தானே இருக்குது, நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் நடந்திருக்கும். ஒரு இபி பில்லு இது ராராய் சார் கூட இந்த படத்தில் அந்த டைலாக்காக சொல்லுவார், நம்ம இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் கிடைக்குது, அது எவனுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். ஹை கிளாஸ் ஒருத்தர் கிடைச்சா இது கிடையாது, ஒரு செக்கு கிடைக்குது. ஒரு ஹை கிளாஸ் உள்ளவர் கிடைக்கிறதோ இல்லை இன்னும் உங்களுக்கு லோவாக இருக்கவங்களுக்கு கிடைக்கிறத தாண்டி இந்த மிடில் கிளாஸுக்குனவன் கனவுலேயே இருப்பான், அது ஸ்ட்ரகிள்லேயும் இருப்பான். இவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு ஒருத்தன் தவிர விடுறான்னு இருக்குல்ல, அப்படிங்கிறதுனால தான் மிடில் கிளாஸ் உள்ளே வந்துச்சு. என்னோட ஐடியா ஒருத்தனுக்கு கிடைக்கிது ஒரு முக்கியமான பொருள், அதை அவன் மிஸ் பண்ணுறான். ஆனால் அவனை சுற்றி தான் அது இருக்குது. குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அதை அவன் கண்டுபிடிச்சான். கண்டுபிடிக்கலான்னா வாழ்க்கை வந்து பிரச்சனைக்கு வந்துடும். இந்த தாட்டில் தான் மிடில் கிளாஸ் கொண்டாந்து பொருத்தினேன். அதனால நான் எல்லா பேட்டிலையும் வந்து இது மிடில் கிளாஸ் படம் கிடையாதுங்க, வேற ஒரு கதைக்குள்ளே மிடில் கிளாஸை பொருத்தியிருக்கும். அதான் உண்மை. புரியுது. இப்போது யாருக்குமே கிரே ஷேடு இல்லை படத்தில். அந்த ஒரு விஷயம் இப்போ நான் வந்து மேபி அந்த லால் வந்துட்டு ஏதாவது பண்ணுவாரா, ஏன்னா எனக்கு திக்குன்னே தான் இருந்துச்சு, வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஃபோன் காலில் பேசினப்போ. அதுக்கப்புறம் அவரோட பையன் ஒரு விஷயம், நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஹீரோவுக்கு ஒரு அப்பா, அவர் போனதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி இவரும் அதே ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அப்படிங்கும்போது யாருக்குமே கிரே ஷேட் இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் யோசிச்சிங்களா முதல்ல யாருக்காவது கிரே ஷேட் இருந்துச்சா படத்தில்? இல்லை யாருக்குமே இல்லை. எழுதும்போது என்னன்னா, நம்மளுக்கு பெரிய வில்லனே என்ன இருக்குதுன்னா, நம்ம சுச்சுவேஷன் நம்மளுக்கு தான் நம்ம வில்லனாக இருக்கிறோம். நம்மளோட கேர்லெஸ்ஸு, நம்ம ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணுறது இருக்குல்ல, இதை நம்ம அச்சீவ் பண்ணுறது லைஃப்பில் பெரிய விஷயமாகவே இருக்குது. இதுதான் நான் கான்ஃப்ளிக்டாகவே நினச்சேன். இதுதான் வந்து அவனுக்கு அவன் பண்ணுற அலட்சியம் இருக்குல்ல, அவன் வந்து எவ்வளோ தான் டென்ஷன் இருக்கலாம், என்ன இருக்கலாம், கொஞ்சம் அந்த இடத்துல ஃபோக்கஸாக இருந்திருந்தான்னா அவன் வந்து அவன் அந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டான். அதனால இந்த சுச்சுவேஷன் தான் அவனுக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறத தாண்டி மற்றவங்க எல்லார் மேலேயும் நம்ம அந்த கிரேவோ ரொம்ப ஒரு டார்க்கோ இது கொடுக்க வேணாங்கிறத ரைட்டிங்லேயே ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்போ காஸ்டிங் பார்க்கும்போது இப்போ ஒரு எவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோவாக இருந்தாலும், ஐ மீன் ஒரு காமெடி ஆக்டராக இருந்தாலும், நீங்கள் பேரை பார்க்கும்போது ஒரு ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டர்ஸ் உள்ளே வரமாட்டாங்க, அவங்களுக்கு பேரப்பா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்படிங்கும்போது முனிஷ்காந்த் சார் ஹீரோ அப்படிங்கும்போது நீங்கள் விஜயலட்சுமி அவங்களும் ஒரு டைமில் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தவங்க, அவங்க என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ஒய்ஃபாக பண்ண போகிறீங்க முனிஷ்காந்த் சாருக்கு அப்படின்னு? ஃபஸ்ட்டு என்னென்னா, அந்த கேரக்டர் கிடச்சவொன்னே இந்த ஒய்ஃப் கேரக்டர் தான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. யாருன்னு ரொம்ப போனச்சு. ப்ரொடியூசர் ஹீரோயின் நடித்தவங்க தான் பண்ணணுன்ட்டார். அப்போ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கையில தான் அப்போ ஒரு ஆப்ஷன் எடுக்கும்போது ப்ரொடியூசர் பார்த்தோன்னே இவங்க நல்லா இருப்பாங்களேன்னாரு. எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. என்னன்னா இவங்க சீரியஸ் பண்ணிடுவாங்க, ஃபன் பண்ணுவாங்களேன்னு ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா இவங்களோட ஃபன்னு சீரியஸ் ரெண்டுமே இருக்குது படத்தில். அதனால வந்து பார்த்தா அவங்க இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. அதில் அவங்க 3 சிஸ்டர்ஸும் சேர்ந்து ஒரு ஃபன் ஒன்று பண்ணி பயங்கரமாக அந்த இன்டர்வியூ தான் நம்மளுக்கு இதாகிடுச்சு. கான்ஃபிடென்ட் கொடுத்து அவங்கள்ட்ட போய் சொன்னேன், பயந்துக்கிட்டே தான் சொன்னேன். சொல்லும்போது அவங்க சொன்ன உடனே நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை காலையில் யோசிச்சுட்டு காலை சொல்லுங்கள் அப்படின்னு. யோசிக்கிறதுலாம் இல்லை, நான் பண்ணுறேன். இல்லைங்க முனிஷ்காந்த் சார் பண்ணுறாரு, யோசிச்சுட்டு காலை சொல்லுங்கள், ஏன்னா நான் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போது இன்னும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும் அப்படின்னு. கன்ஃபார்மாக நான் பண்ணுறேன் கிஷோர், நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸ்பாட்லேயுமே வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ஒரு ஹெவியான சண்டையும் இருக்கும், சின்ன ரொமான்ஸும் இருக்கும். இதில் வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலைன்னா அப்படியே ஃப்ரேமே காலியாகிடும். ஆல்ரெடியே எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு, இவங்க பேர் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு இருந்துச்சு. இப்போ இதில் அவங்களுக்குள்ளே அது இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும் ஃப்ரேமில். ஆனால் அதை தாண்டி இவங்க 2 பேரும் வந்து அதை இன்வால்மெண்ட்டாக அதை பண்ணாங்க. ஓகே. இப்போ கோடாங்கி அவர்களாக இருக்கட்டும், இந்த பக்கம் வந்துட்டு குரேஷியா இருக்கட்டும், இவங்களை நீங்கள் காஸ்ட் பண்ணுறீங்க. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அவங்க வர ஒரு 2-3 இடத்துலையுமே குரேஷிக்கு கூட ஒரு ஹியூமராக நான் பார்க்கல, பட் கோடாங்கியோட ஹியூமர் சென்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாமே, இவங்களோட போர்ஷன்ஸ் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு.
ஏன் அதை வந்து சரி அது பண்ண முடியலையா இல்லை எதனால அவங்களோட அந்த காமெடி ஹியூமருங்கிறத கம்மி பண்ணிட்டீங்களே? இல்லை, ஆக்சுவலாக வந்து ஹியூமர் எடுத்துருந்தோம் இன்னும் கொஞ்சம். குரேஷிக்கும் சரி கோடாங்கியும் சரி இந்த ராதாரவி சாரோட இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ராக் அதிகமாகவே இருக்கும். என்னன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு சென்னை மதுரை ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அந்த கான்ஃப்ளிக்ட்டை வச்சு நிறைய ஹியூமர் பண்ணியிருந்தோம். 2 பேரும் வந்து அந்த பேசிக்கிறது, இவன் சென்னை பாஷையில் பேசி இது பண்ணுவான், அவர் மதுரை பாஷையில் பேசி இது பண்ணுவார், சண்டை போடுவாங்க 2 பேரும். அதெல்லாம் வந்து இன்னும் ஹெவியாக இருக்கும். ஓகே, பட் படத்தில் 2 இடத்துல தான் அது வருது. அப்புறம் என்னன்னா நம்ம டியூரேஷன் செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தாக வருது. நம்மளுக்கு மெயின் கதைக்கு திருப்பி வந்து அந்த ஹீரோயின் எப்போ திருப்பி கதைக்குள்ளே வரப்போகிறாங்கன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் தேவைப்பட்டுச்சு. அந்த ஒரே காரணத்தினால தான் இவங்களோட போர்ஷனை கொஞ்சம் கட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. மற்றபடி ரைட்டிங்காகவே வந்து இந்த கோடாங் கேரக்டர் காமெடியாகவே பண்ணது. ஏன்னா நான் வந்து ஒரு கேமரா ஒன்று தொலைச்சிட்டேன், புது கேமரா 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி என் ஃப்ரெண்டு துபாயிலேருந்து கொடுத்தது. உங்கள் பர்சனல் இதுவும் அது அன்றைக்கி அந்த காலா போனது இதுவும் ஒன்றா கலந்து தான் அந்த கதையாக மாறினுச்சு. ஆமாம், அது ஒரு கல்யாண வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டோம். கல்யாண வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டோன்னே அது என்னென்னா நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன், யார் வேணுமான்னு கேட்டோன்னா அப்போ பிளான் பண்ணி தூக்குனாங்க. அடித்து வந்து எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்கன்னா வேற ஒரு கேமரா பாயிண்ட்னு ஒன்று இடத்துலேருந்து சொல்ல கேமரா பாயிண்டில் எடுத்துக்கிட்டு இருந்தேன், அது சரியில்லை, அவங்க ஒரு இல்லை, நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷுன்னு போட்டிருக்கீங்க, நீங்கள் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு மண்டபத்துக்கு வர வச்சு வாசலில் வந்து ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணுறாங்க. ஆள் அசிஸ்டன்ட் போயிருக்கான், கேமரா வச்சு ஹேண்டில் பண்ணுறது போகிறதுக்கு போயிருக்கான். ஐயோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இன்னொரு கேமரா வந்துடுச்சான் அப்படின்னு ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணோன்னு இவங்க வாசல்லே டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா முதல்ல எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, என்னங்க 100 கேமரா வந்துட்டா திரும்பி போகிறதா? இல்லை இருங்க வெயிட் பண்ணுங்க, நான் பொண்ணு வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு டக்குன்னு கொடுங்க, பொண்ணு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டு போய் எடுக்கணும், அந்த கேமராமேன் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு பிளானை கிரியேட் பண்ணி உள்ளே போனவங்க உள்ளே வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த கேமராவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணேன். டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் போவேன், 2 ஃப்ரெண்டை கூப்பிட்டு போவேன். அதில் ஒரு கேரக்டர் தான் கோடாங்கி மாதிரி ஒரு கேரக்டர். அவர் நம்ம இந்த டென்ஷனில் இருப்போம், அவர் வந்து எங்கே ஜூஸ் குடிக்கலாம் மத்தியானம், இந்த ஏரியாவில் எங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும், இதிலே பேசிக்கிட்டு இருப்பாப்புல. நம்ம அப்போ தான் நினச்சேன், சரி அவர் நம்மளுக்கிட்ட இதாக இருந்தால் ப்ரெஷர் இருந்தால் அவரும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட இதில் எழுதுனா கோடாங்கி கேரக்டர் ஃபன்னு. குரேஷி கேரக்டர்னா சென்னையினாலே வந்து சில இடங்களில் வந்து எப்படி ஊரில் உள்ளவங்களுக்கு ஒரு இன்னசென்ட் இருக்கோ, சென்னை பேஸில் வளர்ந்தவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் இன்னசென்ட் இருக்கும். அப்படி வச்சு வந்து குரேஷின்னு மீன் பண்ணி இந்த கேரக்டர் எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு கேரக்டர்லாம் தேடிக்கிட்டு இருக்கும்போது குரேஷியோடது இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் என்னன்னா ஃபன் ஷேடு ரொம்ப அந்த கேரக்டருக்கு இல்லை. நான் சொல்லி தான் சொன்னேன், கேரக்டராக இருக்கும். ஏன்னா சென்னை எப்படி எல்லாமே என்னன்னா ஊரில் இருக்கவங்க வந்து அடிப்பட்டால் உடனே காப்பாற்றுவாங்க, மோட்டிவ் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு காட்டுறோம்ல, அதே மாதிரி சென்னை பேஸ்லேயே வளர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அது இருக்குது. அதை காட்டணுங்கிறதுக்கு தான் அந்த கேரக்டர் வந்து எந்த மோட்டிவும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். ஆட்டோக்காரன் அவன் வேலையெல்லாம் விட்டு 3 நாள் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இவங்களை வச்சு எல்லாத்துக்கும் கூட நிற்கிறான், பரபரப்பாகிறான், அவன் டென்ஷனை இவன் வாங்கிக்கிறான் அப்படின்னு இருக்குல்ல. நான் சொன்னேன் இது ஃபன் அதிகமாக இருக்காது, இந்த கேரக்டர் இப்படி தான் இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ணாப்புல. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அசோசியேட்டாவோ அசிஸ்டண்ட்டாவோ யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நான் ஃபஸ்ட்டு சர்வம் சார்ட்ட ஒர்க் பண்ணேன், களவாணி திரைப்படத்தில் ஒர்க் பண்ணேன். அது ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரத்தீந்திரன் பிரசாத்னு சொல்லிட்டு நம்ம பூமிகா படம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த படத்தில் கோ டைரக்டராக, அப்புறம் வேதாளம் சொல்லும் கதைன்னு ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, அந்த படத்துலேயும் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன், டோராவில் உட்காந்து ஒர்க் பண்ணோம். அப்புறம் பார்க்கிங் அது சர்வம் சார் ப்ரொடக்ஷன் இல்லை, ப்ரொடக்ஷனு. அப்புறம் பார்க்கிங் ராம்குமார் அவர் கூட ஸ்கிரிப்ட் சைடு ஒர்க் பண்ணோம். இந்த மாதிரி நிறையா அது போயிட்டே இருக்கும். ஓகே, இது கிடைத்திருக்க ஒரு வெற்றி அப்படிங்கும்போது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? எனக்கு என்னென்னா எங்கேருந்து தேடி கூப்பிட்றவங்க, டைரக்டர் சப்போர்ட் பண்ணுறவங்க, இந்த ஒரு 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 அளவு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, இதெல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்னும் கொஞ்சம் க்ரௌடு உள்ளே வருவாங்க, மக்கள் உள்ளே வருவாங்க அப்படின்னு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஆண்டி வேலை தான் இருக்குது. என்னென்னா சில பேருக்கு என்னென்னா இப்போ ஒரு முனிஸ்காந்த் பண்ணியிருக்காரு, இவங்க பண்ணியிருக்காங்க, ஓகே அவங்களுக்குள்ள ஒரு விண்டோ வந்துடுது. அப்போ ஓகே இது என்ன இருக்க போகுது, என்ன இவங்க 2 பேரும் நீங்கள் ஒரு மைண்டில் ஒரு செட் பண்ணிங்கல்ல, 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை வரும், ஒரு ரொமான்ஸ் வரும், அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வரும், அப்புறம் சேர்த்து வைக்க போகிறாங்க, இதுதான் கதையாக இருக்க போகிறோன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அதுதான் வந்து சில பேர் இன்னும் உள்ள வைக்காமல் இருக்குது. ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் இது ஒரு கம்யூனிட்டி ஃபீல். இது நீங்கள் உள்ளே உட்காந்து பார்க்கும்போது இல்லை அந்த கனெக்ஷன் ஆகிட்டே இருக்கும்போது இருக்குல்ல, அவர் சிரிக்கும் போது அவனுக்கு தோணும் உங்களுக்கு இப்போ அவனுக்கு ஏதோ நடந்திருக்குது, அதான் இங்கே சிரிக்கிறான், இங்கேயுமா கை தட்டுறான், இது நடந்திருக்கு. இது ஒரு கம்யூனிட்டி ஃபீலான ஒரு விஷயம். நம்ம இதை வந்து தேட்டரில் ரசித்தா ரொம்ப இருக்கும், அவங்க மணி ஒர்த்தாக இருக்கும். அவங்களுக்குள்ள என்னென்னா இதுதான் விண்டோ, ஒரு குடும்பம் சண்டை, இது வந்து ஒரு குடும்ப கதை கிடையாது. முழுசாக ஒரு குடும்பத்துக்கு வேற ஒரு விஷயம் நடக்கிற கதை,
அது ரெண்டும் ஒன்றா எங்கே சேருதோ அதுதான் கதையாக அது உட்காருது. கண்டிப்பாக. இப்போது நிறைய கதைகள் எழுதியிருப்பீங்க, ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன், ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. எத்தனை வருஷமாக ஓகே நான் டேரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வருஷமாக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க? ஒரு ஹீரோவோ இல்லை ஏதோ ஃபைனல் ஸ்டேஜஸ் வரைக்கும் போயிட்டு இதாக இருக்கா? நான் ஒரு 7-8 வருஷமாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 9 இயர்ஸாக நான் வந்து ஃபுல் ஒரு 9 to 10 இயர்ஸாக இது பண்ணியிருக்கேன். ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து வெளியே வந்து டேரக்டர். அப்புறம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிரேம் சார் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். 96 பிரேம் சார். அப்போ வந்து 96 ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அவர் தான் வந்து நம்மளுக்கு சசிகுமார் சார்கிட்ட உட்கார வச்சு அது வந்து ஒரு நேட்டிவிட்டி ஆக்ஷன். அது ஃபேமிலிக்குள்ள ஃபேமிலி நேட்டிவிட்டி ஆக்ஷன் கலந்த ஒரு கதை. அது அவருக்கு பிரேம் சார் ரொம்ப பிடிச்சி போய் அவர் சசி சார்கிட்ட உட்கார வச்சு கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜில் போயிட்டு இருக்கையில் அவருக்கு அங்கே சில அவரோட அந்த டயத்துலலாம் அவர் ரிலேட்டிவ் இறந்துட்டார் அவங்க ப்ரொடக்ஷனில். அதனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி போணுச்சு. அது மறுபடியும் விஜய் சேதுபதி சாருக்கும் கொண்டு போனார் பிரேம் சார். அந்த கதையை கொண்டு போய் அவருக்கு நான் ஒரு 10 minutes ஐடியாலாம் நான் நரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் நரேட் பண்ணியிருந்தேன். ஃபுல் கதை கேட்குறேன்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் கால் ஷீட் விக்ரம் வேதா ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த ப்ராசஸில். அந்த டைம் அதுக்கப்புறம் வரிசையாக அவருக்கு மெயினாக ஒரு நட்புக்கு கூட நிற்பார்ல, அவர் நண்பர்கள் வந்து படம் கேட்குறாங்க என்கிட்ட சொல்லிட்டார் ஓப்பனாக. அவர் சீதாகாதி, இவர் ஜுங்கா, இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருது, நான் வந்து என் நண்பர்களுக்கு தான் ஃபஸ்ட் நான் கொடுக்கணும் பிரதர், தப்பாக எடுத்துக்காதீங்க. நடுவில் ஒரு கால் ஷீட் பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ அவங்கெல்லாம் திருப்பி கேட்கும்போது அது பண்ணணுன்ட்டார். அதுக்கப்புறம் அப்படியே போய் அப்புறம் ஸ்டோன் மேஜ்லேயும் சில ப்ராசஸ் பண்ணோம். லாக்டவுனுக்கு முன்னாடி. அது ஒரு ஃபேண்டசி காமெடி கதை. ஆமாம், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அது பண்ண ஆரம்பித்து போயிட்டுருக்கையில் அப்போ தான் லாக்டவுன் வந்துடுச்சு. வந்தோன்னே தான் சரி, அதுக்கப்புறம் மிடில் கிளாஸில் அரைவ் ஆனோன்னே இந்த ஸ்கிரிப்ட் என்ன ரொம்ப புல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. மற்றதெல்லாம் அடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக இதை வச்சு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டெஸ்டினி உங்களை மிடில் கிளாஸ் தான் உங்களோட டெபியூவாக இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கு. இதற்கு அடுத்து என்ன ப்ராசஸில் இருக்கீங்க? அடுத்து ஒரு இதே கம்பெனிலேயும் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன்று பேசிகிட்டு இருக்கு. 2-3 விஷயங்கள் இப்போ தான் மூவ் ஆகிட்டு இருந்த ப்ரமோஷன் வேலைக்கு போயிட்டு இருக்கறனால இது பண்ண முடியலை. ஆமாம், அந்த அடுத்த கட்டத்துக்கு கன்ஃபார்மாக வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபீல் இருக்கும் படத்தில். கம்யூனிட்டி ஃபீல் இருக்கும். ஜானர் கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆகும். ஒரு ஹாரராக இருக்கும், இல்லாட்டி ஃபேண்டசி காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதில் தான் அடுத்து போகிற மாதிரி இருக்கேன். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மிடில் கிளாஸ். நிறைய இடத்துல கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பாக மக்களும் நிறைய போய் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு வெற்றியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். GT Holidays, South India's #1 travel brand.